Hi friends, welcome to TraditionalSweetsTamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை. வாங்க பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா தேங்காய் துருவல். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். ஒரு அரிசி மாவுக்கும் தகுந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டிய தண்ணி அளவு மாறுபடும். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. பெரிய மிக்சிங் பவுல்ல அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய். இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சமா அரிசி மாவுல விட்டு கலந்துக்கணும். வச்சு பிசையும் போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா சூடா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கிறேன். அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டா நெய் தடவிக்கோங்க கையில. அப்போ சுத்தமா ஒட்டாது. பாருங்க கையில ஒட்டலை. இப்ப அழுத்தி விடுறேன். நல்லா சாஃப்டா உள்ள இறங்குது. இப்போ ஒரு மூடி போட்டு அது 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ரெஸ்ட்ல. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அதை குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கணும். நீங்க ரவுண்டாவும் உருட்டி எடுத்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி நீளமா கூட உருட்டிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறக்காக 2 ஷேப்லயுமே எடுத்துக்க போறேன். பால் கொழுக்கட்டைக்கு சின்னதா பால்ஸ் உருட்டினாதான் வெந்து அது சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படியே ரொம்ப பெருசா உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்னதா போட ட்ரை பண்ணுங்க. இப்ப எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை பத்த வச்சிடலாம். நம்ம செகண்டா எடுத்து வச்சிருக்க பால் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு 5-10 மினிட்ஸ் வேக விடணும். அது வேகும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா வெந்து மேல வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரண்டி போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை எல்லாம் கரைஞ்சு போயிடும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்க கூட்டிக்கலாம், இல்ல கம்மியா வேணும் அப்படின்னா இதை விட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சுக்கிறேன். வெல்லம் ஒரே ஒரு கொதி வந்தா போதும். ரொம்ப கொதிச்சு திக்காகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெல்லம் கொதிக்குது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டி வச்சு இந்த பால் கொழுக்கட்டையோட சேர்த்துடுறேன். இப்போ வெள்ளைப்பாக இதுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சிலர் திக்னஸ்க்காக அரிசி மாவை கொஞ்சமா தண்ணியில கரைச்சு விடுவாங்க. திக்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்ய தேவையில்லை. இது தானாவே ஆற கெட்டி பட்டுரும். ஒருவேளை தண்ணியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பாலை ஆட் பண்ணிக்கலாம். சூடா இருக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் திக்கா இருக்கும். அது திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலை விட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பால் கொழுக்கட்டை நம்ம வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.